எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, வாங்க போலாம். ம், சென்னையில் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்து ரகளையில் ஈடுபட்டு ரவுடியின் குடும்பத்தினர் மீது போலீசார் அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். புளியந்தோப்பு பகுதியில் கஞ்சா வேட்டையில் ஈடுபட்டபோது இந்த பரபரப்பு சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் பார்க்கலாம் வாங்க. ஆம். சென்னை புளியந்தோப்பு காந்திநகர் 5வது தெருவில் உள்ள ஒரு வீட்டில் ரகசியமாக கஞ்சா விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்தது. பேசன் பிரிட்ஜ் காவல் நிலையத்தில் தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் தலைமையிலான போலீசார் ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கு அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது ரவுடிகள் பட்டியலில் உள்ள 26 வயது மதிக்கத்தக்க நந்தகுமார் என்பவரது வீட்டில் இருந்து 29 கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 6 ஊசிகளை போலீசார் பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் தள்ளுமுள்ளு மற்றும் மோதல் காட்சிகளை திரையில் நீங்கள் பார்க்கலாம். போலீசார் நந்தகுமாரை அழைத்துச் செல்ல முயன்றபோது அங்கு திரண்ட அவரது தாய் மற்றும் பெண் உறவினர்கள் காவல்துறையினரை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டனர். நிலையை கட்டுக்குள் கொண்டு வர போலீசாரும் லேசான தடியடி நடத்த வேண்டியிருந்தது. அப்போது அங்கிருந்த பெண் உறவினர் உதவி ஆய்வாளரை கடுமையாக தாக்கியதால் அங்கு பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதற்கிடையே காவல் நிலையத்திற்கு நேரில் வந்த ரவுடியின் தாய் மீதான தன் மணிக்கட்டை பிளேட்டால் அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு மிரட்டல் விடுத்ததுடன் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காவல்துறையினரே கஞ்சாவை கொண்டு வந்து வைத்து பொய் வழக்கு போடுவதாக உறவினர்கள் மற்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்குதல் நடத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ரவுடிகளின் குடும்பத்தினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இங்க பாருங்க. இங்க இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான். அவங்க கஞ்சா வச்சிருக்கிறது சோதனையில் ஈடுபட்டிருக்கும்போது, அவர்கள் தாயாரும், அவங்க குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களும் சேர்ந்து அவங்க பணியை செய்ய விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க.